பிரைஸ் லார்ட். திருவாரூரில் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக நகை வெள்ளிலாம் வாங்கி பையில் வச்சுக்கிட்டு ஷேர் ஆட்டோவிலேருந்து டவுன்லேருந்து அவங்க கிராமத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஷேர் ஆட்டோவிலேருந்து அவங்க வாங்கின அந்த நகையெல்லாம் தவறி ரோட்டில் விழுந்துருச்சு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் சுத்தம் பண்ணுற தூய்மை பணியாளர் ஒருத்தர் வரார். அவர் பேர் துரை. அவர் பார்க்குறாரு, அந்த பையை பார்க்குறாரு. பார்த்தா நகைகள் எல்லாமே இருக்குது, அதில் பில்லெல்லாம் இருக்குது. நேராக அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அதை ஒப்படைக்கிறாரு. அப்போ போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, அவருக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. பாருங்கள், அது கிட்டத்தட்ட 20 பவுனுக்கு மேலே. பாருங்கள், அவங்க அந்த துரை அப்படிங்கிற அண்ணாச்சியோட வீட்டில் ஒரு குழந்தை படுத்த படுக்கையாக இருக்குது. ரொம்ப சுகவீனமாக இருக்குது. வேறு எந்த சோர்ஸும் இல்லை. ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த நகையை விற்று அந்த குழந்தைக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். அதை அவங்க செய்யலை. என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க பொருளை அதை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க அதை உரியவங்களை வர சொல்லி அதை கொடுத்தாங்க. அந்த உரியவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப கண்ணீரோடு ரொம்ப நன்றி சொன்னாங்களாம். என்னுடைய மகளுக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த நகையை நாங்கள் வாங்கினோம், இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் கையை பிடிச்சிக்கிட்டுலாம் சொன்னாங்களாம். பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்மளை நேசிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா, அன்பு கூறணுமா. இது நம்மளோடது இல்லை, அடுத்தவங்களோடது. அவங்க ஒருவேளை நம்ம இதை தொலைச்சிருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு அவர் நினச்சதுனால அதை கொண்டு போய் அவருக்கு உரியது இல்லாததுனால அதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, உரியவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பாருங்கள், நீங்களும் சொந்தத்தில் பந்தத்தில் தன்னுடைய பிள்ளைகளோட, தன்னுடைய அப்பா அம்மாவோட சகோதரர்களோட ஒரே மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, கண்ணீரும் கம்பளமாக இருக்கிறது நல்லதில்லை. உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடையும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.